பாகற்காயோட கசப்புத்தன்மை காரணமா நான் மாடி தோட்டத்துல பாகற்காயை வளர்க்கறது இல்லைங்க. இருந்தாலும் இந்த வெள்ளை ரக பாகற்காய் இருக்கு பாத்தீங்களா, பச்சை பசேல்னு இருக்க இலைகளுக்கு மத்தியில இது வெளியின்னு வளர்ந்து தொங்கிட்டு இருக்கும் போது இதை அறுவடை பண்றதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மாடி தோட்டத்துல பீர்க்கங்காய் நிறைய கொடிகளை காய விட்டுட்டேங்க நான் ஊருக்கு போயிட்டு. அதனால எனக்கே தெரியாம ஏகப்பட்ட விதைகள் வச்சு பல கொடிகளை வளர்த்து விட்டுட்டான் போல இருக்கு. இன்னைக்கு மட்டுமே 5 பீர்க்கங்காயை நான் அறுவடை பண்ணியிருக்கேங்க. வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு ஈரத்தன்மை அதிகம் நிறைந்த காய்கறிங்க. இதை நீங்க அவசியம் மாடி தோட்டத்துல வெயில் காலத்துலயும் முயற்சி பண்ணுங்க. கடைகள்ல போயிட்டு தக்காளிகள் கொடுங்க, நாட்டு தக்காளின்னு வாங்கிட்டு வந்து பிழிஞ்சு விட்டு நம்ம செடியா வளர்த்தாலும் அது இந்த மாதிரி உருண்டையா வழவழன்னு தாங்க இருக்குது. ஒரிஜினல் நாட்டு தக்காளியில தக்காளியை சுத்தி கோடு கோடா இருக்குங்க. கிடைச்சா நீங்க மிஸ் பண்ணாம மாடி தோட்டத்துல வளர்க்க முயற்சி பண்ணுங்க. வெண்டைக்காவை பொறுத்த வரைக்கும் எறும்பு மாவு பூச்சி தொல்லை சரி பண்ணி கூடிய விரைவில் அதிக அறுவடை இருக்கணும். அவரைக்காவை எங்க வீட்டுல யாருமே அவ்வளவா பெருசா மதிக்கிறது இல்லைங்க. அதனால கொஞ்சமா வளர்த்து நான் அறுவடை எடுத்துட்டு இருக்கேன். ஒரு குடும்பத்துக்கு போதுமான காய்கறியை நான் வளர்த்திருக்கேன்னு நினைக்கிறேங்க.